إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم وقال تعالى أيضا وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله إن الله بكل شيء عليم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تنزل الرحمة على قوم فيه مقاطع رحم وقال رجل يا رسول الله إن لي خالة لم كلمها قال قم إليها فكلمها رواه أبي شيبة ورواه أحمد இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் வல்லவன் ஹக் சுப்ஹானஹு தஆலாக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தஅபீன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் உலகத்தில் மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து கொள்ளுமாறு எதைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடத்துமாறு இருக்கிறானோ அத்தனை நல்ல விடயங்களை நன்மையான விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு எந்த சர்வான விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை சர்வான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்துன் நஸீஹத்துன் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு புனிதமான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கண்ணியமான மார்க்கம், ஒரு சங்கையான மார்க்கம். இது அல்லாஹ்வால் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறார். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் லேசான முறையில் இலகுவான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம்.
இந்த மார்க்கம் எனக்கு நிறைய இபாதத்துகளை காட்டித் தந்திருக்கிறது. நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம், நாங்கள் பிடிக்கக்கூடிய நோம்பாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்துகளாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அமல்களையும் நாங்கள் அதை அழகான முறையில் கண்ணியமான முறையில் நாங்கள் செய்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தை, இந்த அழகிய இஸ்லாமிய மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இந்த இஸ்லாம் விரும்புகிறது ஒவ்வொரு மனிதர்களும் தொழுவது எவ்வாறு விரும்புகிறார்களோ, தொழுவது அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ, நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ, குர்ஆன் திலாவத் ஓதுவதை அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ, இஸ்லாம் விரும்புகிறது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் சேர்ந்து வாழ்வதை, ஒற்றுமையாக வாழ்வதை, குடும்பங்களோடு அனுசரித்து வாழ்வதை, குடும்பங்களை பிரிந்து வாழாமல் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்வதை இந்த இஸ்லாம் விரும்புகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் பிரிவினைகள் ஏற்படுகிறது, எங்கெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறது, எங்கெல்லாம் பித்னாக்கள் ஏற்படுகிறது, அதை இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக அல்லாஹ் முஸ்லிம்களை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிடவில்லை, பொதுவாக எல்லா மனித சமூகத்தை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. ஒரே ஆத்மாவாலான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்த அல்லாஹ் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, அந்த இருவர்களில் இருந்தும் அல்லாஹ் பல ஆண்களையும் பல பெண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் ஒரே தாயுடைய கருவறையில் இருந்து ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில் அல்லாஹ் முழு முஸ்லிம்களையும் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் படைத்த நோக்கம், நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து வாழ வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், எங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு சகோதரன் சகோதரி எப்படி பிறக்கிறார்களோ, எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஒரே இலக்கத்தை போன்று ஒற்றுமையாக வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், குடும்பங்களை அனுசரித்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு வருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய காலத்தில் நாங்க நிறைய இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நிறைய தொழுகைகளை தொழுகிறோம், நிறைய நோக்குகளை பிடிக்கிறோம், நிறைய சதகாக்களும் சேரோம், நிறைய குர்ஆன் திலாவத்துகளை ஓதுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், நான் வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் எவ்வாறு மக்களோடு நடந்து கொள்கிறேன், நான் எவ்வாறு அன்றைய வீட்டார்களோடு நடந்து கொள்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா அல்லது கெட்ட மோசமான எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில, இந்த பூமிக்கு மேல இந்த தஅவாவுடைய பணியை செய்யக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி இஸ்லாத்தை பற்றி மக்களிடம் எட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் புதிய மக்கள், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய புதிய மக்கள் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அந்த நேரத்திலே தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜகாத் கடமையாக்கப்படவில்லை. நபி அவர்கள் இந்த தஅவாவுடைய பணியை செய்யக்கூடிய
இருக்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ முஹம்மதே, நீங்க புதிதாக ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எட்டி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த மார்க்கத்தை பற்றி எங்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லித்தாங்க. உங்களுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த காலத்தில் அந்த குறைஷி காப்பிடுகள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், புதிதாக இஸ்லாத்தை விளங்கக்கூடிய மக்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள், யா முஹம்மத், எங்களுக்கு இஸ்லாத்தை கொஞ்சம் படிச்சுட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இது எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காதீர்கள், அல்லாஹ்வை இணை வைக்காதீர்கள் என்றார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், பிஸ்மில்லாஹில் அர்ஹாம், உங்களுடைய குடும்பங்களோட, உங்களுடைய இரத்த உறவுகளோட நீங்க சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 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 புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையை மிகவும் கடுமையான முறையில் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஒரு அமலாக ஏற்றுக்கொள்ளல்ல, இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஒரு விவாதத்தாக ஏற்றுக்கொள்ளல்ல, இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஒரு வணக்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழுகையை நாங்கள் எவ்வாறு ஒரு அமலாக, ஒரு விவாதத்தாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை நாங்கள் செய்கிறோமோ, குர்ஆன் திலாவத்தை எவ்வாறு நாங்கள் ஒரு அமலாக, ஒரு விவாதத்தாக நாங்கள் செய்து வருகிறோமோ, அதே போலத்தான் குடும்பங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதையும் இஸ்லாம் சொல்வது இதுவும் ஒரு இபாதத்து தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில சில கட்டங்களில் தலாக்கு ஏற்படும். இது இஸ்லாத்துல ஒரு ஹலாலான ஒரு விடயம் தான். சில சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவிக்கு தலாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் வரும். இந்த கட்டத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கணவன் மனைவிக்கு தலாக் கொடுப்பதை அல்லாஹ் தேவைப்படுறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் ஹலால் இலல்லாஹி தலாக், இந்த ஹலாலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கணவன் மனைவிக்கு தலாக்கு கொடுப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கோபப்படுகிறான் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஒரு ஹலாலான ஒரு விடயம் தான். என்றாலும் ஒரு பிரிவினை என்று வரக்கூடிய நேரத்தில், ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கோபம் இறங்குகிறது உலகத்தில். அதனால தான் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்களும் கழிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருவதற்கு காரணம், முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவதற்கு காரணம், முஸ்லிம்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம், இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகள் இல்லை, இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இல்ல, நல்ல அஹ்லாக் இல்ல, நல்ல குணங்கள் இல்ல. இன்றைக்கு எது கேட்டாலும் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பிரச்சனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவுகளை தூண்டிச்ச நிலைமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறிய விடயத்துக்காக வேண்டி இன்றைக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமல், இஸ்லாம் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய சகோதரர் ஒருவர் பிற மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்தாலும், பிற மதத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த சகோதரனை, அந்த பிற மதத்தில் வாழக்கூடிய அந்த சகோதரனை சேர்ந்து அரவணைத்து நடப்பது தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிறது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் தான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இவங்க ஒரு கட்டத்தில் இவங்களுடைய தாய் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு பெண்மணி. கண்ணியமான சகோதரர்களே, இந்த தாய் வயோதிபத்தை அடைஞ்சிட்டார்.
நோயாளியாக மாறிட்டா இந்த கட்டத்துல இந்த பெண்மணி இந்த தாய் மகனுடைய உதவியை எதிர்பார்க்கிறார். உலகத்துடைய இயல்பு தான் குடும்பங்கள்ல எங்களுடைய பெற்றோர்கள் ஒரோதிப்பத்தை அடையும் நேரத்தில் நோயாளியாக மாறக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்க. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இல்லை. நாங்க திருமணம் முடிச்சுட்டோம், இன்றைக்கு மனைவியை கண்டதும் பெற்றோர்களை மறந்துட்டோம், இன்றைக்கு மனைவியை கண்டதும் பெற்றோர்களை மறந்துட்டோம். உலகத்துல நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டம் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு தேடி வாரா, மகனே எனக்கு நான் நோயாளியாக மாறிட்டேன், நான் வயோதிபத்தை அடைவிட்டேன், என்னுடைய வேலைகளை என்னால் தனியா செய்ய முடியாது, உங்களுடைய உதவியை நான் விரும்புகிறேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பயந்துட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இஸ்லாம் தடையாக இருந்தது. ஒரு முஸ்லிமான பெண்மணி நபி அவர்களிடம் ஃபத்வா கேட்பதற்காக வேண்டி சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஒரு முஸ்லிமான பெண்மணி, நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், இந்த கட்டத்தில் தாய் நோயாளியா இருக்கிறார், இந்த கட்டத்தில் நான் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாய் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் திருமணத்திலே வாழக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அனுசரிப்பது, அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வது, அவர்களை நாங்கள் சிறுமதி செய்வது எங்களுக்கு கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறாரு, அவரை நாங்க விரட்டுவது அல்ல, அவருக்கு நாங்க உணவளிக்காமல் இருக்கிறது அல்ல, அவரை குடும்பத்தை விட்டு தூரமாக்குவது அல்ல, அவர்களை அனுசரிப்பதைத்தான் இஸ்லாம் எனக்கு கற்றுத் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பிற மதத்தை விடுங்க, இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்க இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, சிறிய காரணத்துக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பங்களோட பிரிஞ்சு வாழ்வோம். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை, இன்றைக்கு அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரச்சனை, இன்றைக்கு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய அந்தரங்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சின்ன விடயம், காணி பூமிக்காக வேண்டி, சொத்து செல்வத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனுடைய சகவாசமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனிமையில நிம்மதியாக வாழப் போறோம். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தொழில் இது எனக்கு போதும், என்னுடைய உறவினர்கள் எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியாக நான் வாழ்றேன். நான் நேரத்துக்கு தொழுகிறேன், நேரத்துக்கு நான் சதகா செய்கிறேன், நேரத்துக்கு நான் குர்ஆன் ஓதுகிறேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வருடம் ஹஜ்ஜுக்கு வேற போறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குடும்ப உறவுகளை துண்டிச்சு நடத்தக்கூடியவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தன்ஸிலு ரஹ்மத்து அலா கௌமிஹி, லா தன்ஸிலு ரஹ்மத்து அலா கௌமிஹி. இவர்கள் இந்த கூட்டத்திலே, நல்லடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய கூட்டத்திலே ஒரு மனிதன் குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த இடத்திலே இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் இலைஹா ஃபகல்லிம்ஹா, உடனடியாக எழும்பி போய் அவர்களோடு பேசி விட்டு வாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சபையில அரசாவுடைய 9வது நாள் அந்த சபையில மக்காவுடைய தீனுடைய அமல்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வாலிபன் குதிச்சு எழுப்பினான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் என்னிடம் ஒரு சாட்சி இருக்கிறார், அவர்களோட பல வருடங்களாக பேசாமல் இருக்கிறேன், என்னுடைய தாயுடைய சகோதரி சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அவளோடு நான் பேசாமல் இருக்கிறேன், யா ரசூலல்லாஹ். நான் உடனடியாக சொன்னாங்க, உடனடியாக அவங்களுடைய சாட்சிக்கு உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பை, ஒரு உறவை, ஒரு முகப்பத்தை உண்டாக்கிவிட்டு வாருங்கள். உடனடியாக எழுந்தி சாட்சியுடைய வீட்டுக்கு போய் சாட்சி கேட்கிறார், இவ்வளவு காலம் இல்லாமல் என்ன தேடி வந்திருக்கிறாய், இவ்வளவு காலம் உன்னுடைய பேசாமல் இருந்தாய், இன்றைக்கு ஒரு நாள் இல்லாமல் என்ன தேடி வந்திருக்கிறாய். சாட்சியிடம் மன்னிப்பு கேட்டு முஹப்பத்தை உண்டாக்கி உறவை உண்டாக்கிவிட்டு நபியுடைய மஜ்லிஸிலே வந்து அமர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை பார்த்து,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அரஃபாவுடைய நாள் 9வது நாள் நபி அவர்கள் சொன்னார்கள், கது அஹ்சன்த, நீ நல்லதை செய்து விட்டாய். அந்த வாலிபனை, அந்த சஹாபாக்களை நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள், தூண்டிவிடவில்லை. நீ ஏன் பேச போனாய்? உன்னுடைய கண்ணியத்தை வச்சு உன்ன மறுவாதியை வச்சு இருக்க வேண்டியது தானே. நபி அவர்கள் தூண்டிவிடவில்லை. அது அஹ்சன்த, நீ இதை செய்யாவிட்டால் இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கியிருக்காது, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். சின்ன சின்ன இந்த துன்யாவுடைய அற்பமான விடயங்களுக்காக வேண்டி இன்றைக்கு குடும்ப உறவுகளை துண்டிச்ச நிலைமையில, அல்லாஹ்வை மறந்த நிலைமையில நாங்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பு அவருக்கு கிடைக்காது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த தொடர்பும் இருக்காது. மலக்குமார்களுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்காது, மலக்குமார்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் அவருக்கு இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இரவுடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில், யாரும் எழும்பாத நேரத்தில், மக்கள் எல்லாம் உறங்கும் நேரத்திலே அல்லாஹ்விடம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்பார், தௌபா செய்வார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். குடும்ப உறவுகளை துண்டிச்ச நிலைமையில எந்த ஒரு மனிதன் அமல் செய்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய குர்ஆன் திலாவத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிறது? இது ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. யாருக்கும் தன்னுடைய அமலை வைத்து, தன்னுடைய இபாதத்தை வைத்து, தன்னுடைய தஹஜ்ஜுதை வைத்து, தன்னுடைய குர்ஆன் திலாவத்தை வைத்து யாருக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். எங்களுடைய இபாதத்தில், எங்களுடைய குர்ஆன் திலாவத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் எங்களுக்கு சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் நோயுடைய நேரம், கடனுடைய நேரம், கஷ்டமான நேரம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், உதவியை நாடுகிறார்கள். ஒரு நாளும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்க குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஅல்லகத்தும் பில் அர்ஷ், இது அர்ஷோட சம்பந்தப்பட்ட விஷயம், இது அர்ஷிலே கொல்லப்பட்ட ஒரு விடயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொல்லப்பட்டிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடம் மன்றாடும். யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்ந்தாங்களோ, ஒற்றுமையாக வாழ்ந்தாங்களோ, மன்னிப்பு கொடுத்து வாழ்ந்தாங்களோ, எல்லா மக்களோடும் ஒன்றாக சந்தோஷமாக மனதில் எந்த ஒரு கசடும் இல்லாமல் வாழ்ந்தாங்களோ, இவர்களை நீ சேர்த்துக்கோயா அல்லாஹ், இவர்களை நீ அனுசரிச்சியா அல்லாஹ், இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. அந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடம் மன்றாடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையில குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தார்களோ, இரத்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தார்களோ, அன்றைய வீட்டார்களுக்கு யாரெல்லாம் நோயை செய்தார்களோ, எந்த ஒரு நல்ல குணம் இல்லாமல், அஹ்லாக் இல்லாமல், முரட்டுத்தனமாக யாரெல்லாம் இந்த உலகத்தை வாழ்ந்தார்களோ, என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் உலகத்தில் பலசாலி, நான் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டும் எந்த பெருமையோட உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏழைகளை ஒதுக்கி, படிக்காதவர்களை ஒதுக்கி உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, அந்த அரசிலே கொள்வப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்விடம் மன்றாடும். இவர்கள் உலகத்திலே உறவுகளை பிரித்து வாழ்ந்தார்கள், பிரிந்து வாழ்ந்தார்கள், உறவுகளை துண்டிச்ச நிலைமையில வாழ்ந்தார்கள், இவர்களை நீ சேர்த்துக் கொள்ளாத, இவர்களை இன்றைய நாள் துண்டிச்சு விடு என்பதாக அந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்விடம் மன்றார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன் அய்யுகாத்திய ரஹீம். நாளை கியாமத்துடைய நாள்ல அவர்களுக்கு சொர்க்கம் நுழைய முடியாது. உலகத்தில் யாரெல்லாம் குடும்பங்களோட ஒற்றுமை இல்லாமல் குடும்பங்களோட பிரிந்த நிலைமையில் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்றாங்களோ, குடும்பங்களோட மட்டுமல்ல, எங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அன்றைய வீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களை பற்றி கெட்டெண்ணம் வைத்த நிலைமையில, மக்களுடைய உள்ளங்களை நோவடித்த நிலைமையில உலகத்தில் யாரெல்லாம் வாழ்வார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு உடனடியாக சொர்க்கம் நுழைய முடியாது. நாங்கள் உலகத்தில் வாழ்றோம், அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி அமல் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், வருடாவரம் ஹஜ்ஜுக்கு போறோம். இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவடித்து விட்டு போகிறார்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் பயணம் சொல்றோம், இன்றைக்கு எல்லோருக்கும் நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நான் உம்ரா போறேன், எனக்காக துஆ செய்யுங்கள். சகோதரர்களே, பெற்ற தாய் இன்றைக்கு நோயாளியாக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த தாயுடைய துஆ இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ ஆஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அவருக்கு தெரியாது என்னுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா. அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு இபாதத்துசாலி, நான் மக்களுக்கு ஜகாத்து கொடுக்கிறேன், நான் சதகா செய்கிறேன், நிறைய நல்ல அமல்கள் செய்கிறேன், இதை வைத்து எனக்கு சொர்க்கம் போக முடியும். ஆனா இவர்கள் குடும்ப உறவுகளை துண்டிச்ச நிலைமையில எவ்வளோ லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றாலும் அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், இன்னா மாலி பனி ஆதம துஅரது குல்லு ஹம்ஸின் லைலத்துல் ஜும்ஆ. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் வெள்ளிக்கிழமையுடைய இரவு அல்லாஹ்விடம் அதற்கு சமர்ப்பிக்கப்படும். நாங்க தொழக்கூடிய தொழுகைகள், நாங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள், நோன்புகள், நாங்க செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய இரவும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் குடும்ப உறவுகளை துண்டிச்ச நிலைமையில் யாரெல்லாம் வாழ்வார்களோ இவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இவர்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த இரவு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலகத்தை வாழக்கூடிய நேரத்தில் நாங்க குடும்பங்களோட எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, எங்களுடைய சாட்சிமார்கள், எங்களுடைய மச்சான்மார்கள், எங்களுடைய மாமிமார்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பங்களோட பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு விபச்சாரி என்று இட்டுக்கட்டப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் மன்னிப்பு கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி என்று அந்த ஒரு கதையை இட்டுக்கட்டப்படக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னிப்பு கொடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நாங்க மக்களோட சேர்ந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். குறிப்பாக அன்றைய வீட்டார்களோட நல்ல முறையில அக்லாக்குடன் வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவார். சில சஹாபாக்கள் நபியர்களிடம் போய் சில முறைப்பாடுகள் செய்தார்கள். ஒரு பெண்ணை பற்றி, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறா, நிறைய அமல் செய்றா, யா ரசூலல்லாஹ், நிறைய தஹஜ்ஜுதுகள் தொழுகிறா, நிறைய குர்ஆன் ஓதுறா, நிறைய நோன்பு பிடிக்கிறா, அமலிலே முன்வரிசையிலே இருக்கிறா, இவர்களுடைய தஹஜ்ஜுத் அமலை வைத்து இவர்களுக்கு சொர்க்கம் போக முடியுமா? நபி அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இல்லை. இந்த பெண் மற்ற மக்களோட முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறா, மற்ற மக்களை அனுசரிக்கிறா, இல்ல ஒவ்வொரு நாளும் பிரச்சனைப்படுத்திக் கொண்டிருக்கிறா, மக்களுடைய உள்ளங்களை நோவடித்துக் கொண்டிருக்கிறா, ஆனா அமலிலே இவர்கள் முன்வரிசையிலே இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, இவளிலே எந்த ஒரு நலவும் கிடையாது. இவர்கள் தொழுகைகள், தஹஜ்ஜுதுகள், சதகாக்கள், நோன்புகள், குர்ஆன் திலாவத்துகள், இதிலே எந்த ஒரு நலவும் கிடையாது. யா அஹ்லின் நார், இவள் நரகவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய அன்றைய வீட்டார்களை நாங்கள் அனுசரிக்கணும்.
நல்ல முறையில நடந்து கொள்ளணும். எங்களுடைய நல்ல குணத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செலவழிப்பான், எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவான். நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். நாளை கியாமத்துடைய நாளிலே நாங்கள் மலையற அமல்கள் எடுத்து போனாலும் எங்களுடைய அஹ்லாக், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில புறப்பாடுகள் இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதை வைத்து எங்களால் சொர்க்கம் நுழைய முடியாது. எங்களுடைய இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் நல்ல குணத்தோட வாழ்றாரு, குடும்பங்களோட சேர்ந்து வாழ்றாரு, விட்டு கொடுத்து வாழ்றாரு. கண்ணியமான சகோதரே, நல்ல கியாமத்துடைய நாளில எங்களுடைய அமால்கள் இடை போடப்படக்கூடிய நேரத்தில் இந்த அஹ்லாக் நாங்கள் சொர்க்கம் போறதுக்கு உதவியாக இருக்கும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு சொர்க்கம் போறதுக்கு உதவியாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால என்னென்ன விடயங்கள் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மௌத்து வரைக்கும் அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ் உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் கடனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை தீராக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய கடனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குடும்பங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வச்சிரியா அல்லாஹ். விட்டு கொடுத்து வாழ வச்சிரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தார்களோ, எப்படி நல்ல குணத்தோட வாழ்ந்தார்களோ, அதே போல எங்களையும் வாழ வச்சிரியா அல்லாஹ். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கல்நெஞ்சமாக மாறிவிட்டது யா அல்லாஹ். உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய உள்ளங்களை எல்லாம் துருப்பிடிச்சு விட்டது யா அல்லாஹ். என்னுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். என்னுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தியா அல்லாஹ். நல்ல குணத்தை தந்திரியா அல்லாஹ். நல்ல அக்லாக்க தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்திரியா அல்லாஹ். ஏன் வறும பஞ்சங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு மஹல்லாவாசிகளுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய எல்லா விடயத்திலையும் யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்கிறியா அல்லாஹ். யாரிடத்திலும் கையேந்த வச்சிராதையா அல்லாஹ். யாரிடத்திலும் தலக்குள்ள வச்சிராதையா அல்லாஹ். கண்ணியமான முறையில வாழ வச்சிரியா அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு செல்வங்களுக்கு முன்னாலும் எங்களை தலக்குனிய வச்சிராதையா அல்லாஹ். பிறரிடம் கையேந்தக்கூடிய கட்டங்களுக்கு தந்திராதையா அல்லாஹ். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திரியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.